நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். தேவ சமூகத்துல சென்று பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிப்பதும் அவருக்கு சேவை செய்வதும் அவருடைய நாமத்தை புகழ்வதும் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக காணப்படும். இந்த நாளிலே நான் தியானத்திற்காக ஒரு சிறு பகுதியை தெரிந்தெடுத்திருக்கின்றேன். கர்த்தராகிய யெகோவா தேவனை நாம் சேவிக்கும் போது தேவன் நமக்கு 3 நன்மைகளை கட்டளையிடுகின்றார். இதனை யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார். கற்பம் விழுகிறதும் மலடும் உங்கள் தேசத்தில் உங்கள் வீட்டில் இருப்பதில்லை. உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இது ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாயிருக்கிறது. ஆண்டவரை சேவிக்கும் போது இந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறது. பைபிள்ல தேவனை சேவித்த, தேவனுக்கு சர்வீஸ் பண்ணின தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். யோசுவா என்ற ஒரு தேவ மனிதன், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய அமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, அது உங்க விருப்பம். ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த யோசுவா பக்தன் சொல்லுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக சொல்லிட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சகையினுடைய வீட்டுக்கு வருகிறார். ஆண்டவர் என் வீட்டுக்கு வருகிறாரே, அப்போ என் வீட்டுல இனி அழுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றில் எனக்கு ஆண்டவர் வேணும், நான் ஆண்டவரை சேவிக்கணும். இல்லைன்னா இந்த உலகத்தை சேவிக்கணும். உலகத்தையும் ஆண்டவரையும் ஒரே நேரத்துல சேவிக்க முடியாது என்று அவன் முடிவு பண்ணி கொண்டு ஆண்டவரிடத்துல தன்னுடைய விசாரங்களை அவன் அறிக்கையிடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவங்கிட்ட சொல்லுகிறார்: இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறாரே. ஆபிரகாமுடைய சந்ததி தேவாதி தேவனை சேவிப்பது போல, அவருக்கு சர்வீஸ் பண்ணுவது போல இந்த சகேயுவும் தேவனை சேவித்து அவருக்கு சர்வீஸ் பண்ணும்படியாக முடிவு பண்ணினான். பவுல் சிறைச்சாலையிலே இருக்கும் போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது தேவனை நோக்கி தேவனுக்கு சர்வீஸ் பண்ணுகிறவராய் இருந்தார். அப்பொழுது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அந்த குடும்பத்தை பார்த்து இந்த பவுல் சொல்லுகிறார்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவித்து அவரையே பின்பற்று, அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படும் என்று சொன்னார். நீங்களும் அதுபோல கர்த்தரை முழு குடும்பமாக சேவிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? 3 காரியங்களை செய்கிறார். முதல்ல, அவர் உன் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். இதை குறித்து நாம் பைபிள்ல வாசிக்கும் போது உபாகமம் 7ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அதே இதுல உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கே சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா 33:16 அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? ஏசாயா 33:16, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கர்த்தரை சேவிக்கிறவன் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் ஏசாயா மூலமாய் சொல்லுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்ப்போமா? மல்கியா 3:10 அங்க சொல்ற தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே சேரும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக உன் அப்பமும் தண்ணீரும் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை சேவிக்கிற மனுஷன் சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வியாதிகள் பாருங்க, யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வாக்கியத்தை நாம் வாசிப்போம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று இனி நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டிருக்கும். அதாவது உன் வீட்டுல இனி எங்க வீட்டுல வியாதிகள் எல்லாம் இருக்கிறது, தீரா வியாதி இருக்கிறது என்று நீ இனி சொல்ல மாட்டாய். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உன் வீடும் அதை சூழ்ந்த இடமும் ஆரோக்கியத்தின் உறைவிடமாய் காணப்படும். மூன்றாவது, கர்த்தரை சேவிப்பதனாலே உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். எப்படி பூரணப்படுத்தப்படுமா? யோபு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இப்படி படிக்கிறோம், தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் நீங்கள் சேருவீர்கள் என்று சொல்லுகிறார். நான் பைபிளை படிக்கும் போது அநேக தேவ மனிதர்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், பூரண வயசுக்கு வந்திருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது ஆதியாகமம் 25:8 நான் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறது,
பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசுலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பாருங்க, 35ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை வாசிக்கும் போது, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீதை பற்றி சொல்லும் பொழுது, தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனும் ஆனபோது தன் குமாரனாகிய சாலமனை இஸ்ராயேலின் மேல் ராஜாவாக்கினான். பாருங்க, முடியாத நிலைமை வரையிலும் ஆட்சி செய்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு தன்னுடைய குமாரனை அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைத்திருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யோபுவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் 16 17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருக்கும். இதை குறித்து ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று சொல்லப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் உண்மையாய் சேவித்தால் உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். வியாதி உங்களிலிருந்து நீக்கப்படும். உங்கள் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும். கர்த்தரையே சேவியுங்கள், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு வாழுங்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு இந்த கால வேளையில நீர் கொடுத்த வாக்குறுதிகளுக்காய் நன்றி. நாங்கள் உண்மை உண்மையாய் நாங்கள் சேவிக்கிறோம். உமக்கு உண்மையாய் சர்வீஸ் பண்ணணும். நாங்கள் மனுஷங்களுக்கு சர்வீஸ் பண்றோம், உறவுக்காரங்களுக்கு சர்வீஸ் பண்ணுகிறோம். ஆனா நாங்கள் உமக்கு உண்மையாக எல்லாத்தை விடவும் உமக்கு உண்மையாய் சர்வீஸ் பண்ணும் போது கர்த்தர் வானத்திலிருந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட உத்தரவுகளை கொடுத்து உம்முடைய தூதர்களை எங்கள் மத்தியிலே அனுப்பி நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படி செய்கிறவராய் இருக்கிறீர் என்று இப்பொழுது நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையிலே ஆவதாக என்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.